இப்போ திருச்செந்தூர் முருகப்பெருமான மனசுக்குள்ளே நீங்க பிரார்த்தனை பண்ணிட்டு ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் சொல்லி தினந்தோறும் அதை பிரார்த்தனை பண்ணுங்க. அந்த லைனை சொல்லி உங்க வாழ்க்கையில இறங்கு முகம் வரவே வராது. உங்க பிரம்மாண்டமான ஒரு உயரமான இடத்துக்கு ஏறுமுகமான இடத்திற்கு இறைவன் உங்களை உட்கார வச்சிருவார் முருகப்பெருமான். அந்த அளவு மகத்துவமான தெய்வம் அவர். அவரை நம்புங்க. திருச்செந்தூர் முருகனை இறுக்க பிடிச்சுக்கோங்க. நீதான்ப்பா எனக்கு எல்லாமே, நீதான் என் வாழ்க்கையை உன்ட்ட ஒப்படைச்சிட்டேன், தாய் தந்தை எல்லாமே நீதாப்பான்னு சொல்லி மனதார அவரை மனமுருகி பிரார்த்தனை பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில எந்த விதமான கெடுதல்களையும் வரவிட மாட்டார். அப்படியே கெடுதல் வந்தா கூட உங்களுக்கு எந்த விதமான சங்கடங்களும் வராம அந்த கெடுதல்களை நிவர்த்தி பண்ணி வாழ்க்கையில பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் தான். ஆனால் முருகனை சரணாகதி அடைஞ்சிட்டிங்கன்னா உங்க வாழ்க்கையில எதை பத்தி நீங்க கவலைப்பட தேவையே இல்லை. அவன் பார்த்துக்குவான். உங்க வாழ்க்கையை அவன் கையில் எடுத்துக்குவான். அவன் பார்த்து உங்க வாழ்க்கையை பிரமிப்பூட்டு வாழ்க்கையா, பிரம்மாண்டமான வாழ்க்கையா மாற்றி கொடுத்துருவாரு. இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருமே நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க்கை வளமுடன். தேங்க்யூ.